Good morning. Let us learn the second definition of past perfect tense today, right? So already I told you this is the seventh tense. Past perfect tense, right? What auxiliary verb do we use here for active voice? Had. Actually, this is the past tense of have, has, right? Then which form of the main verb should we use here? Third form of the main verb. Already I told you every verb has four forms: present tense, past tense, past participle and present participle. Here past participle has to be used, right? Then let us go for the keywords. What are the keywords which are used mostly here? துணை சொற்கள். Already, before, after, when, etc. Right? So let us go for the second definition. பயன்பாடுக்கு போகலாம். Already we have seen the first usage. So what is the first usage? It is used to express an action that had happened before a certain time in the past. So let us go for the second definition. இரண்டாவது பயன்பாடு. So where will you apply past perfect tense? It is used to express an action. It is used to express an action that had happened. That had happened before a certain action happened in the past. Certain action happened in the past. முதல் பயன்பாடு என்ன பார்த்தோம்? கடந்த காலத்தில் ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு முன் நடந்த நிகழ்ச்சியை குறிப்பிட. இரண்டாவது பயன்பாடு என்ன? கடந்த காலத்தில் ஒரு குறிப்பிட்ட செயல் நிகழ்வதற்கு முன் நடந்த செயலை குறிப்பிட. நல்லா கவனிங்க. கடந்த காலத்தில் இரண்டு அல்லது இரண்டுக்கும் மேற்பட்ட செயல்கள் நடந்திருக்கும். அவைகளில் இரண்டு செயல்களை எடுத்துக்கிறோம். அந்த இரண்டு செயல்களில் எது முன்னர் நடந்ததோ அந்த செயலை குறிப்பிடுவதற்கு பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸும் பின்னர் நடந்த செயலை குறிப்பிடுவதற்கு சிம்பிள் பாஸ்ட் டென்ஸும் பயன்படுத்துகிறோம். Let me complete the definition at first. So here you should be clear in definition. So hint, there might be two actions in the past. There might be two actions in the past. In the past. கடந்த காலத்தில் இரண்டு செயல்கள் நடைபெற்றிருக்கக்கூடும். One of them must be prior to the other. So one of them must be prior to the other. கண்டிப்பாக அந்த ரெண்டு செயல்களில் ஒன்று முன்னாடி நடந்திருக்கும், மற்றொன்று பின்னாடி நடந்திருக்கும். ஸோ முன்னர் நடந்த நிகழ்ச்சி எதில் சொல்லணும்? பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் சொல்லணும். So the earlier action must be told in past perfect tense. The later action must be told in simple past tense. நல்லா கவனிங்க. கடந்த காலத்தில் இரண்டு செயல்கள் நடைபெற்று இருக்கக்கூடும். அவற்றுள் ஒன்று முன்னாடி நடந்திருக்கும், மற்றொன்று பின்னாடி நடந்திருக்கும். ஸோ முன்னர் நடந்த நிகழ்ச்சியை பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்லையும் பின்னர் நடந்த நிகழ்ச்சியை சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்லையும் குறிப்பிட வேண்டும், ரைட்? ஸோ லெட் இஸ் கோ ஃபார் த டெஃபினிஷன் இன் தமிழ் அட் ஃபர்ஸ்ட். ரைட். வரையறை. கடந்த காலத்தில் ஒரு குறிப்பிட்ட
செயல் நிகழ்வதற்கு முன், செயல் நிகழ்வதற்கு முன் நடந்த செயலை குறிப்பிட. நடந்த செயலை குறிப்பிட. கடந்த காலத்தில் ஒரு குறிப்பிட்ட செயல் நிகழ்வதற்கு முன் நடந்த செயலை குறிப்பிட. ரைட். குறிப்பு. குறிப்பு என்ன? கடந்த காலத்தில் 2 செயல்கள் நடைபெற்றிருக்கக்கூடும். கடந்த காலத்தில் 2 செயல்கள் நடைபெற்றிருக்கக்கூடும். நடைபெற்றிருக்கக்கூடும். அவற்றுள் முன்னர் நடந்த செயலை பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸிலும், அதாவது இந்த டென்ஸிலும், பின்னர் நடந்த செயலை சிம்பிள் பாஸ்ட் டென்ஸிலும் குறிப்பிட வேண்டும். ரைட். பயன்பாடு நல்லா தெரிஞ்சுக்குங்க. பயன்பாட்டின் அடிப்படையில் தான் நம்ம ஒவ்வொரு காலமும் பயன்படுத்துகிறோம். அதனால் பயன்பாடு தெரியாமல் நம்ம விருப்பத்திற்கேற்ப எந்த காலமும் எல்லா சூழ்நிலையும் பயன்படுத்திட முடியாது. ரைட். ஸோ பிஃபோர் யூ ஸ்பீக் அண்ட் ரைட், யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் த சிச்சுவேஷன் அட் ஃபர்ஸ்ட். Then only you can use the right tense in the right place. Right. So where will you apply past perfect tense? கடந்த காலத்தில் ஒரு குறிப்பிட்ட செயல் நிகழ்வதற்கு முன் நடந்த செயலை குறிப்பிட. அதாவது கடந்த காலத்தில் 2 செயல்கள் நடைபெற்று இருக்கக்கூடும். ஒன்று முன்னர் நடந்திருக்கும், மற்றொன்று பின்னர் நடந்திருக்கும். முன்னர் நடந்த செயலை பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் சூத்திரத்திலும், பின்னர் நடந்த செயலை சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் சூத்திரத்திலும் பயன்படுத்தணும். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் நம்ம 5th டென்ஸ் பார்த்தோம். ஸோ 5th டென்ஸ் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸோட சூத்திரம் என்ன? What auxiliary verb will you use? Did plus first form of the verb is equal to second form of the verb அப்படின்னு பார்த்தோம். ரைட். ஓகே. உதாரணங்கள் பார்க்கும்போது புரியும். ஸோ whenever you make a sentence, you have to follow the sentence pattern. So what is the sentence pattern for active voice? Subject has to come at first. Next, auxiliary verb. Next, main verb. Next, extension. At the end, full stop. So this is the sentence pattern for active voice for 12 tenses. Never forget. Right? So let us go for the example. நான் பள்ளியில் நுழைவதற்கு முன் உதவியாளர் மணி ஒலித்து விட்டார். நான் பள்ளியில் நுழைவதற்கு முன் உதவியாளர் மணி ஒலித்து விட்டார். என்ன சொல்லுவோம் பேச்சு வழக்கில்? எப்போ நான் ஸ்கூலுக்குள்ளார நுழையிறதுக்கு முன்னாடியே அவர் பெல் அடிச்சிட்டாரு, பியூனு பெல் அடிச்சிட்டாரு. ஸோ இங்கே 2 செயல் நடந்திருக்கு. ஒன்று நான் பள்ளியில் நுழைந்தது, மற்றொன்று உதவியாளர் மணி ஒலித்தது. ஸோ இதில் எது முன்னர் நடந்த நிகழ்ச்சி? உதவியாளர் மணி ஒலித்தது. அதற்கு பிறகு தான் நான் நுழைகிறேன். ரைட். ஸோ எனக்கு முன்னாடியே அவர் மணி ஒலிச்சிட்டார். அந்த செயல் தான் முதல்ல நடந்தது. ஸோ முதல்ல நடந்த செயலை எதில் சொல்லணும்னு சொல்லியிருக்கோம்? முன்னர் நடந்த நிகழ்ச்சியை பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில். ஸோ யார் மணி ஒலித்தது? உதவியாளர். ஸோ we have to follow the sentence pattern. This is past perfect. So உதவியாளருக்கு என்ன இங்கிலீஷில்? பியூன். So pion is a common noun. When we want to change the common noun into proper noun, we have to use the. So the pion. Subject போட்டாச்சு. அடுத்தபடி என்ன பண்ணணும்? Auxiliary verb. Auxiliary verb என்ன? Had. Since there is only one auxiliary verb, it should be used for all the subjects. That means ஐலேருந்து இட்டு வரைக்கும் had தான் பயன்படுத்துகிறோம். I, we, you, they, he, she, it எல்லாத்துக்கும் என்ன பயன்படுத்தணும்? had தான் பயன்படுத்துகிறோம். ஸோ the பியூன்கிறவர் he or she. ஸோ அப்போ auxiliary verb என்ன போடுறோம்? had. So the pion had. Then which form of the main verb should be used here? Third form of the main verb.
உதவியாளர் என்ன செய்தார்? மணி ஒலித்தார். மணி ஒலிக்கிறதுக்கு என்ன இங்கிலீஷில்? ரிங். ஸோ ரிங்கோட தேர்ட் ஃபார்ம் என்ன? ரங். ஸோ த பியூன் ஹேட் ரங். ரிங், ரேங், ரங். ரைட். ஸோ த பியூன் ஹேட் ரங். எதை ஒலித்தார்? மணி. ஸோ த பியூன் ஹேட் ரங் த பெல். த பியூன் ஹேட் ரங் த பெல். பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். எதுக்கு முன்னாடியே ஒழிச்சிட்டாரு? நான் பள்ளியில் நுழைவதற்கு முன். முன் என்பதற்கு என்ன இங்கிலீஷில்? பிஃபோர். ஸோ பிஃபோர் யார்? நான். அகெயின் சப்ஜெக்ட். ஸோ சென்டென்ஸ் பேட்டர்ன். அது எதில் சொல்லணும்? பின்னர் நடந்த நிகழ்ச்சி சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் ஃபார்முலாவில் சொல்லணும். ஸோ சப்ஜெக்ட் யார் நுழைஞ்சது? ஐ, நான். நுழையிறது ஆக்சிலரி வெர்ப் என்ன? டிட். நுழையிறதுக்கு என்ன இங்கிலீஷில்? என்டர். ஸோ டிட் ப்ளஸ் என்டர் ஈக்குவல் டு என்டர்ட். ஸோ பிஃபோர் ஐ என்டர்ட். பிஃபோர் ஐ என்டர்ட். எங்கே? பள்ளியில். ஸோ பிஃபோர் ஐ என்டர்ட் மை ஸ்கூல். பிஃபோர் ஐ என்டர்ட் மை ஸ்கூல். நான் என் பள்ளியில் நுழைவதற்கு முன் உதவியாளர் மணி ஒலித்து விட்டார். ஸோ த பியூன் ஹேட் ரங் த பெல் பிஃபோர் ஐ என்டர்ட் மை ஸ்கூல். ரைட். ஸோ லெட் us go for the next example. நாங்கள் நேற்று மாலை திரையரங்கிற்குள் நுழைவதற்கு முன், திரையரங்கிற்குள் செல்வதற்கு முன், திரையரங்கிற்குள் செல்வதற்கு முன் அவர்கள் படத்தை திரையிட்டு விட்டார்கள். படத்தை திரையிட்டு விட்டார்கள். திரையிட்டு விட்டார்கள். ஸோ எப்போ? நாங்கள் நேற்று மாலை திரையரங்கிற்குள் செல்வதற்கு முன் அவர்கள் படத்தை திரையிட்டு விட்டார்கள். எப்படி சொல்லுவோம்? எப்போ நான் இது சாயந்தரம் தேட்டருக்கு போகிறதுக்கு முன்னாடியே, தேட்டருக்குள்ளார நுழையிறதுக்கு முன்னாடியே படம் போட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நாங்கள் தேட்டருக்குள்ளார நுழையிறதுக்கு முன்னாடியே படம் போட்டாங்க. இதில் எது முன்னே நடந்த நிகழ்ச்சி? ரெண்டு செயல் இருக்குது. ஒன்று அவர்கள் படத்தை திரையிட்டது, மற்றொன்று நாம் திரையரங்கிற்குள் சென்றது. ரைட். இதில் முன்னே நடந்த நிகழ்ச்சி அவங்க படத்தை திரையிட்டாங்க. ஸோ அதை எதில் சொல்லணும்? பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் சொல்லுங்கள். ஸோ அவர்கள் படத்தை திரையிட்டு விட்டார்கள். ஸோ தே சப்ஜெக்ட் போட்டாச்சு. அடுத்தபடி என்ன பண்ணணும்? ஆக்சிலரி வெர்ப். ஸோ முன்னே நடந்த நிகழ்ச்சிங்கிறதுனால பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ தே ஹேட் ஆக்சிலரி வெர்ப். என்ன செய்து விட்டார்கள்? திரையிட்டு விட்டார்கள். திரையிடுறதுக்கு என்ன இங்கிலீஷில்? ஸ்க்ரீன். ஸோ ஸ்க்ரீனோட தேர்ட் ஃபார்ம் என்ன? ஸ்க்ரீன்டு. ஸோ தே ஹேட் ஸ்க்ரீன்டு. எதை? படத்தை. ஸோ தே ஹேட் ஸ்க்ரீன்டு த மூவி. தே ஹேட் ஸ்க்ரீன்டு த மூவி. அவர்கள் படத்தை திரையிட்டு விட்டார்கள். எதற்கு முன்னாடியே திரையிட்டு விட்டாங்க? நாங்கள் திரையரங்கிற்குள் செல்வதற்கு முன். முன் என்பதற்கு என்ன இங்கிலீஷில்? பிஃபோர். ஸோ நாங்களுக்கு வி. இது எதில் சொல்லணும்? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் சொல்லணும். பின்னர் நடந்த நிகழ்ச்சி. ஸோ செல்வதற்கு என்ன இங்கிலீஷில்? கோ. ஸோ டி ப்ளஸ் கோ ஈக்குவல் டு செகண்ட் ஃபார்ம் ஆஃப் த வெர்ப் என்ன? வெண்ட். ஸோ பிஃபோர் வி வெண்ட். எதுக்குள்ளார? திரையரங்கிற்குள். ஸோ இஃப் எனிதிங் இஸ் மூவிங் இன்சைட் சம்திங் we have to use into. ஏதாவது ஒன்று எதற்குள்ளாவது நகர்ந்து சென்றால், உட்புறமாக சென்றால் அப்போ என்ன பண்ணணும்? into போடணும். ஸோ when something is moving inside something we have to use into. Never forget. So before we went into the theater. Into the theater. So theater is a common noun. When we want to change into the common noun as proper noun, then we have to use the. Right? So they had screened the movie before we went into the theater. Last evening. நேற்று மாலை. Last evening. Right? So they had screened the movie before we went into the theater last evening. Right? So let us see one more example. நேற்றிரவு உன் தந்தை வருவதற்கு முன் நீ தூங்கிவிட்டாய்.
ஸோ நேற்றிரவு உன் தந்தை வீட்டிற்கு வருவதற்கு முன் நீ தூங்கிவிட்டாய். அப்பா ஆஃபீஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரத்துக்குள்ளாரி நேற்று நைட்டு நீ என்ன செஞ்சிட்ட, தூங்கிட்ட அப்படின்னு அம்மா குழந்தைகிட்ட சொல்கிறாங்க. ரைட். அப்போது இதில் எது முன்னர் நடந்த நிகழ்ச்சி? நீ தூங்கிட்டது. அதுக்கப்புறம் தான் அப்பா வீட்டுக்கு வர்றாரு. ஸோ முன்னர் நடந்த நிகழ்ச்சி எதில் சொல்லணும்? பாஸ்ட் பர்ஃபெக்டில். ரைட். இப்போ யார் தூங்கிட்ட? நீ தூங்கி விட்டாய். அப்போ யார் சப்ஜெக்ட் இந்த இடத்துல? யூ. ஸோ ஏர்லியர் ஆக்ஷன் மஸ்ட் பி டோல்ட் இன் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். அப்போ யூ போட்டாச்சு. ஆக்ஸிலரி வெர்ப் என்ன? ஹேட். ஸோ சப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் ஆக்ஸிலரி வெர்ப் ஹேட். யூ ஹேட். தூங்குறதுக்கு என்ன இங்கிலீஷில்? ஸ்லீப். ஸ்லீப்போட தேர்ட் ஃபார்ம் என்ன? ஸ்லெப்ட். ஸோ யூ ஹேட் ஸ்லெப்ட். யூ ஹேட் ஸ்லெப்ட். எதுக்கு முன்னாடி தூங்கிட்ட நீயே? உன் தந்தை வருவதற்கு முன். It should be told in simple past tense. Later action must be told in simple past tense. முன்னருங்கிறதுக்கு என்ன இங்கிலீஷில்? பிஃபோர். யார்? உன் தந்தை. சப்ஜெக்ட் யார்? யுவர் ஃபாதர். வருவதற்கு முன். வாங்கிறதுக்கு என்ன இங்கிலீஷில்? கம். ஸோ டிட் ப்ளஸ் கம். ஆக்ஸிலரி வெர்ப் என்னங்க? டிட். டிட் ப்ளஸ் கம் ஈக்குவல் டு கேம். ஸோ பிஃபோர் யுவர் ஃபாதர் கேம். எங்கே? வீட்டிற்கு. ஸோ பிஃபோர் யுவர் ஃபாதர் கேம் ஹோம். எப்போ? நேற்றிரவு. லாஸ்ட் நைட். ரைட். ஸோ யூ ஹேட் ஸ்லெப்ட் பிஃபோர் யுவர் ஃபாதர் கேம் ஹோம் லாஸ்ட் நைட். ரைட். ஸோ உன் தந்தை வருவதற்கு முன் நேற்றிரவு நீ தூங்கிவிட்டாய். நல்லா கவனிங்க. வேர் வில் யூ அப்ளை பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்? கடந்த காலத்தில் ஒரு குறிப்பிட்ட செயல் நிகழ்வதற்கு முன் நடந்த செயலை குறிப்பிட. கடந்த காலத்தில் 2 செயல்கள் நடந்திருக்கும். நிறைய செயல்கள் நடந்திருக்கும். அதில் நாம் 2 செயலை எடுத்துக்கிறோம். அந்த 2 செயல்களில் ஒன்று முன்னர் நடந்திருக்கும், மற்றொன்று அதன் பின்னர் நடந்திருக்கும். ஸோ முன்னர் நடந்த நிகழ்ச்சியை பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் ஃபார்முலாவிலையும் பின்னர் நடந்த நிகழ்ச்சியை சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் ஃபார்முலாவிலையும் சொல்லணும். ரைட். ஸோ இங்கே 2 காலங்களை இணைத்து 2 வாக்கியங்களை இணைத்து பேசுகிறோம். அதனால் நல்ல கூர்ந்து உள்வாங்கிக்கிட்டு எந்த செயல் முன்னாடி நடந்துச்சு, எந்த செயல் பின்னாடி நடந்துச்சு. முன்னாடி நடந்த செயலை குறிப்பிடுவதற்கு பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸும் பின்னாடி நடந்த செயலை குறிப்பிடுவதற்கு சிம்பிள் பாஸ்ட் டென்ஸும் பயன்படுத்தணும். ரைட். Let us see many examples in the next video. Right. So let us meet again in the next video. Exercise sentences have been given in the link. Never forget, please do exercise. Practice makes a man perfect. And the answer key for the last class has also been given in the link. Please utilize it. Let us meet in the next video. Thank you.